ஸ்டாப் தி வேர்ல்ட் பாஸ் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இமேஜின் ஒரு பிஸி ஹைவே இருக்கு, டெய்லி thousands ஆஃப் வெஹிக்கிள் டிராவல் பண்ணுது. இப்போ ரோட் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒர்க்கர்ஸ் சேஃபா ஒர்க் பண்ண டெம்பரவரியா ஃபுல் டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெயிட் பண்ணும். ரோட் கிளீன் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் டிராஃபிக் அகைன் மூவ் ஆகும். இதுதான் நாம ஸ்டாப் தி வேர்ல்ட் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஜாவாலையும் அதே தான். அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது மல்டிபிள் த்ரெட் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணும். மீன்வைல் கார்பேஜ் கலெக்டர் மெமரியை கிளீன் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா கிளீன் அப் சேஃபா நடக்கும். JVM டெம்பரவரியா அப்ளிகேஷன் த்ரெட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். இதுதான் நம்ம ஸ்டாப் தி வேர்ல்ட் பாஸ்னு சொல்றோம். இந்த டைம்ல API ரெக்வெஸ்ட் வெயிட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் ஸ்லோ ஆகலாம். சம்டைம்ஸ் ஆப் ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். மைனர் GC டைம்ல ஸ்மால் பாஸ் வரும். ஆனா ஃபுல் GC நடந்தா பிக் பாஸ் வர சான்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஆப்ல இது பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ மாடர்ன் JVM கலெக்டர்ஸ் மாதிரி G1GC, ZGC பாஸ் டைம் ரெடியூஸ் பண்ண டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்டாப் தி வேர்ல்ட் கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண முடியாது, ரெடியூஸ் தான் பண்ண முடியும். ஸோ ஃபைனலா ஸ்டாப் தி வேர்ல்ட்னா கார்பேஜ் கலெக்டரை சேஃபா ஒர்க் பண்ண JVM டெம்பரவரி அப்ளிகேஷனை த்ரெட்ஸை ஸ்டாப் பண்றது தான். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.